அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி ஜோதிட ஆச்சாரியா பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம். நாம் இப்போது 12ஆம் பாகம் பற்றி பார்ப்போம். ஒருவர் ஜாதகத்தில் 12ஆம் பாகம் என்பது மறைவு ஸ்தானம் என்று கூறுகிறோம். ஆனால் இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்கள் என்ன செய்யும்? ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடுமா? அப்படி இல்லை. 12ஆம் இடம் என்பதுதான் ஒவ்வொரு ஜாதகருக்கும் மிக முக்கியமான ஸ்தானமாகும். 12ஆம் இடத்தில் லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் இந்த ஜாதகர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பார், வெளிநாட்டில் தங்கியே விடுவார். இது எப்படி மறைவு ஸ்தானம் என்பது? அவர் இங்கிருந்து மறைந்து போகிறார். ஆகவே அவர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புண்டு, வெளிமாநிலம் செல்லும் வாய்ப்புண்டு, அங்கேயே தங்கி விடுவார். மேலும் 7ஆம் அதிபதி 12இல் இருந்தால் இவரது குடும்ப வாழ்க்கை தாமதமாக ஆரம்பித்தாலும் மிகவும் இனிமையான வாழ்க்கையாக இருக்கும். அது 12ஆம் இடம் என்பது அயன சயன பாகமாகும். இந்த பாகத்தில் சுபகிரகங்கள் இருக்க வேண்டும். லக்ன சுபராகவும் இருக்கலாம். அப்படி இருந்தால்தான் இவரது குடும்ப வாழ்க்கை சிறக்கும், தாம்பத்திய ஒற்றுமை இருக்கும். அதுவே 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்திற்கு வந்துவிட்டால் இது ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். ஆறாம் இடத்தில் குரு மறைகிறார் என்று சொல்கிறோம். 6ஆம் இடத்தில் இருக்கும் குரு பதவியை கொடுப்பார். அதே சமயத்தில் அவர் 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படி அவர் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது அங்கும் தாம்பத்திய உறவு சிறக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். பன்னெண்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் 6ஆம் அதிபதியோ அல்லது லக்ன பாவர்களோ இருந்தால் இவர்களுக்குத்தான் பிரச்சனை வரும். குடும்ப ஒற்றுமை குலையும். குடும்பத்தில் ஒரு சுபிட்சம் இருக்காது. பன்னெண்டாம் அதிபதி என்பவர் எங்கெங்கு இருக்கலாம் என்றால் 8 இருக்கலாம். அதிர்ஷ்டத்தை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். 6இல் இருக்கலாம். 6இலிருந்து தன் வீட்டை பார்ப்பார். ஒரு கிரகம் தன் வீட்டை பார்த்தால் அந்த கிரகம் அந்த வீடு பலப்படும். அந்த வீடு பலப்பட்டால் அது சுபர் வீடாக இருந்தால், சுபகிரகங்கள் அங்கு இருந்தால் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். அதே 12ஆம் அதிபதி பாவ கிரகமாக இருந்து 12ஆம் இடத்தை பார்த்தால் வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள் வந்தே தீரும்.
இதை கவனிக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் 12ஆம் இடம் சுபர் வீடா பாவர் வீடா, 12ஆம் அதிபதி எங்கே இருக்கிறார், ஒரு வீட்டிற்கு ஒரு கிரகத்திற்கு சூரியன் சந்திரன் தவிர மற்ற கிரகங்களுக்கு இரு வீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்படி கொடுக்கப்பட்டிருக்கும் போது எந்த ஒரு கிரகம் மற்றொரு வீட்டிலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறதோ அப்போதும் அந்த வீடு பலப்படும். இந்த 12ஆம் அதிபதியானவர் மற்றொரு தன் வீட்டை பார்த்தால் அந்த வீடு பலப்படும். அந்த வீடு லக்னத்திற்கு என்ன காரகம் வருகிறதோ அது சம்பந்தப்பட்ட சில பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இங்குதான் விரயமாக வேலை செய்வார். ஆனால் 12ஆம் இடம் நன்றாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும். 12ஆம் இடத்தை மறைவு ஸ்தானம் என்று சொல்வதை விட அது ஒரு சுகஸ்தானம் என்றே சொல்லலாம். அப்படி பார்த்தால்தான் இந்த ஜாதகரின் உண்மையான நிலையை சொல்ல முடியும். அங்கு சுகம் உண்டா இல்லையா என்பதை ஆராய வேண்டும். 4ஆம் இடத்தை சுகஸ்தானமாக பார்க்கும் பொழுது எவ்வாறு நாம் பார்க்கிறோமோ அவ்வாறு 12ஆம் இடத்தையும் அதே நோக்கில் பார்க்க வேண்டும். 12ஆம் இடம் சிறப்பாக இருந்தால்தான் ஒருவரது வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையே வாழ முடியும். ஆகவே கவனமுடன் செயல்படுங்கள். இதை சரியாக பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். என்னை தொடர்பு கொள்ள ஃபோன் நம்பர் 9364 11 12 94 மற்றும் 94 87 31 33 00, அதாவது 9364111294 மற்றும் 9487313300. வாழ்க வளமுடன்.